கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் கருப்பத்தூர், வயலூர், வீரியம்பாளையம் ஆகிய ஊராட்சி பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் பூரணகும்ப மரியாதை அளித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய வேட்பாளர் சூரியனூர் சந்திரன், அவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாகவும், மீண்டும் திராவிட மாடல் அரசு அமையும் போது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் கூப்பன், மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்துதல், புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்துதல் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்ப தலைவிகளை முன்னிறுத்தி திட்டங்களை அறிவிப்பதாகவும், கிராம பகுதிகளில் பெரும்பாலானவர்கள் விவசாயத்துடன் கால்நடைகளையும் சேர்த்து வளர்த்து வருவதை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை 5 ரூபாய் உயர்த்தப்படும் என முதல்வர் வாக்குறுதி அளித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டி திமுகவிற்கு வாக்கு சேகரித்தார். குடும்ப வாழ்வுக்கு கை கொடுப்பது நம்முடைய பால் உற்பத்தி. அந்த பால் உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளருக்கு கொள்முதல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தியிருக்கிறார்கள். லிட்டருக்கு 5 ரூபாய் என்பது இதுவரையும் எந்த அரசும் செய்திடாத ஒரு பெரிய சாதனை. ஒரு 20 காசு, 40 காசு, 50 காசு, 1 ரூபாய் இப்படித்தான் உயர்த்துவாங்க. ஆனால் தலைவர் அவர்கள் 5 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்திருக்கின்றால் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்கள் தாங்கள் எவ்வளவு பாலை கொள்முதல் விற்பனை செய்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இதனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் மாதம் ஒரு 1000 - 2000, 1500 இப்படி அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலுக்கு ஏற்ப வருமானம் கூடுதலாக கிடைக்க வேண்டிய வழிவகை செய்துள்ளார் நம்முடைய கழக தலைவர். எனவே நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், தாய்மார்களை பார்த்தால் இது உங்களுக்கான அரசு, உங்களுடைய அரசு அப்படி என்று பெருமையாக சொல்லுவார். 2ஆம் முறையாக தலைவர் பொறுப்பேற்ற பிறகு கூறியது என்ன தெரியுமா? நம்முடைய அரசு 2ஆம் முறையாக பொறுப்பேற்ற பிறகு முழுமையாக இது மகளிருக்கான அரசாக இருக்கும் என்று நாங்கள்லாம் கோவிச்சுக்கிட்டோம். நாங்கள்லாம் ஏன் எங்களுக்கு இல்லைன்னு கேட்டான். ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவி மகளிர் தான் அந்த குடும்பத்தை நிர்ணயம் செய்பவர்கள். அவர் தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்தால் அந்த குடும்பம் முழுமையாக நலமுடனும் ஆரோக்கியமுடனும் இருக்கும். எனவே குடும்ப தலைவிகளை நாம் சிறப்பான முறையில் கவனித்து அவருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தால் குடும்பம் நல்லா இருக்க, தெருவு நல்லா இருக்க, ஊர் நல்லா இருக்க, நாடு நல்லா இருக்க. அந்த நிலையில்தான் எப்பொழுதுமே தலைவர் எந்த திட்டங்களை எடுத்தாலும் குடும்ப தலைவி என்று சொல்வார்கள். எனவே தாய்மார்களை நீங்களும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். நன்றி. அதனைத் தொடர்ந்து வரகூரில் பறை இசைத்து பொதுமக்களிடம் திமுக வேட்பாளர் வாக்கு சேகரித்தார்.